குட் ஈவினிங். இன்னைக்கு என்ன கிளாஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா மராத்திய போர். இன்னைக்கு என்ன கிளாஸ் அப்படின்னா மராத்திய போர். இது பாத்தீங்க அப்படின்னா 8th புத்தகத்துல இருக்கு சரிங்களா. இந்த மராத்திய போர் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ்ல பாத்துருப்போம் இல்லையா, அந்த போரை தொடர்ந்து இரட்டாயிரத்துடைய சம்பவம், பிளாசி போர், பக்சார் போர், அதுக்கு பின்னாடி சரிங்களா மைசூர் போர் பார்த்திருப்போம் இல்லையா, அதை தொடர்ந்து 3 போர் வந்து மராத்தியர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் நடந்திருக்க போர் தான் மராத்திய போர் சரிங்களா. இந்த மராத்தியர் யாரோட வழித்தொடர்ல வந்திருப்பாங்க? வீர சிவாஜி பார்த்தோம் இல்லையா, வீர சிவாஜியோட பின்தொடரலா பின்னாடி யார் வந்து ஆட்சி பண்ணிருப்பாங்கன்னா பேஷ்வாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரதம மந்திரி ரேங்க்ல இருக்கிறவங்க தான் என்ன பண்ணிருப்பாங்க, ஆட்சி பண்ணிருப்பாங்க. இப்ப அந்த பேஷ்வாக்களுக்கும் பிரிட்டிஷாருக்கும் என்ன நடக்குது, போர் நடக்குது. அது எத்தனை போரா நடக்குதுன்னா 3 போரா நடக்குது சரிங்களா. எத்தனை போர் நடக்குது? மராத்திய போர் வந்து 3 போர். முதல் போர் எப்பன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நோட் பண்ணிட்டே வாங்க. முதல் போர் மராத்திய போர் 1 1775 இருந்து 1782 வரைக்கும். முதலாம் மராத்திய போர் நடைபெற்ற ஆண்டு 1775 இருந்து 1782 வரைக்கும் சரிங்களா. இரண்டாவது மராத்திய போர் 1803 இருந்து 1805 வரைக்கும் நடந்திருக்கும். மூன்றாவது மராத்திய போர் 1817-18 ஒரே வருஷம் 1817 இருந்து 1818 வரைக்கும் நடந்திருக்கும் சரிங்களா. இந்த 3 போர் பேஷ்வாக்களுக்கும் அப்புறம் இருக்கிற பிரிட்டிஷாருக்கும் இடையில நடந்திருக்கும். இந்த ஒவ்வொரு போர் நிறுத்துறதுக்கு ஒவ்வொரு உடன்படிக்கை போட்டிருப்பாங்க. இந்த கிளாஸ கொஞ்சம் பிரீஃபா பார்க்க போறோம் சரிங்களா. நீங்க இப்ப எதுவுமே நோட் பண்ண வேணாம், நான் சொல்றது அப்படியே கொஞ்சம் உள்வாங்க. ஏன்னா ஸ்கூல் புக்ல நிறைய கண்டென்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம எக்ஸாம் ஏரியாக்கு என்னவோ எளிமையா புரியுற மாதிரி எழுதியிருக்கேன். அதை பார்த்து அப்படியே உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சு சரிங்களா. ஃபர்ஸ்ட்ல முதலாம் மராத்திய போர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அப்போ அந்த பேஷ்வாக்கள் இருக்காங்க இல்லையா, அந்த பேஷ்வாக்கள் ஆட்சியில முதலாம் மாதவராவ் அப்படிங்கிறதா பேஷ்வாவா இருந்தாரு சரிங்களா. மராத்திய போர்ல பேஷ்வாக்கள் அப்படிங்கிறத ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. சிவாஜிக்கு அப்புறம் பேஷ்வாங்கிற ஒரு டீம் தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்கு. அப்ப எந்த பேஷ்வா இருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா முதலாம் மாதவராவ் அழைக்கக்கூடிய அவர் தான் என்ன பண்ணிருக்காரு, பேஷ்வாவா ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. அவரு 1772 வருஷம் 1772 வருஷம் முதலாம் மாதவராவ் ஒண்ணு என்ன ஆயிடுறாங்க அப்படின்னா காலமாயிடுறாங்க, இறந்து போயிடுறாங்க. இப்ப அவர் இறந்த பின்னாடி அந்த பேஷ்வாக்கள் சொல்ல முடியா அந்த பதவி, அந்த நாற்காலிக்கு ஒரு வாரிசு போர் வருது. அந்த நாற்காலிக்கு ஒரு வாரிசு போர் வருது. இப்ப பாத்தீங்க அப்படின்னா நாராயண ராவ் ஒருத்தர் இருக்காரு. இந்த நாராயண ராவ் யாருன்னா முதலாம் மாதவரோட தம்பி சகோதரர். முதலாம் மாதவராவ் இறந்து போயிட்டாரு, அவருடைய சகோதரர் ஒருத்தர் இருக்காரு, அவர் பேர் வந்து நாராயண ராவ் சரிங்களா. அவர் என்னப்பா பண்றாங்கன்னா பேஷ்வாவை பதவி பிரமாணம் பண்றாங்க. அவங்க அண்ணன் இறந்த பின்னாடி தம்பி நாராயண ராவ் என்ன பண்றாங்க, பேஷ்வாவாக பதவி பிரமாணம் பண்றாங்க. சோ இந்த இடத்துல நாராயண ராவுக்கு ஆப்போசிட்ல ஒரு அமைச்சர் இருக்காரு. நாராயண ராவுக்கு ஆப்போசிட்லயே சொந்தக்காரன் வச்சுக்கலேன், அவருக்கு ஆப்போசிட்ல ஒரு அமைச்சர் இருக்காரு. அந்த அமைச்சருக்கும் பேஷ்வாக ஆகணும், நானும் அந்த பதவி அலங்கரிக்கணும்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்துட்டே இருந்திருக்கு. இதே அந்த அமைச்சர் பேர் என்ன பாத்தீங்கன்னா ரகுநாத ராவ் சரிங்களா. அவர் பேர் வந்து ரகோபா அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ரகோபான்னு சொல்லப்பட்டாலும் ரகுநாத ராவ் சொல்லப்பட்டாலும் ஒரே நபர் தான். இந்த நபர் யாருன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா நாராயண ராவுக்கு நேர் ஆப்போசிட் இருக்கக்கூடிய நபர் சரிங்களா. அவருக்கும் நாராயண ராவுக்கும் அதாவது ரகோபாவுக்கும் நாராயண ராவுக்கும் ஒரே ஏஜ் சரிங்களா, ஒரே ஏஜ், ரெண்டு பேரும் சமகாலத்துல வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க. இதுல நாராயண ராவ் வந்து பேஷ்வாவா மாறிட்டாரு. இதை தாங்கிக்க முடியல யாரால, இந்த நகுராத ராவரால, அந்த ரகோபாவால தாங்கிக்க முடியல. உடனே இவர் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த நாராயண ராவை கொலை செய்யறாரு. யாரு, இந்த ரகுநாத ராவ் என்ன பண்றாரு, பேஷ்வாவான நாராயண ராவை கொலை பண்றாரு. எதுக்காக கொலை பண்ணுவாங்க நம்ம ஈஸியா ஜட்ஜ் பண்ணிடலாம். எதுக்காக கொலை பண்ண முடியும், இந்த ரகுநாத ராவ் அந்த நாராயண ராவை கொண்டுட்டா திரும்ப பேஷ்வாங்கிற சீட் என்ன ஆயிரும், காலி ஆயிருமா. அப்ப அந்த பேஷ்வா சீட்ல யாரு போய் உட்காந்துக்கலாம், இந்த ரகுநாத ராவ் போய் உட்காந்துக்கலாம் சரிங்களா. இதுதான் யாரோட பிளான் அப்படின்னா இந்த ரகுநாத ராவோட பிளானா இருக்கு சரிங்களா. இப்ப வரைக்கும் கதை புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். மாதவராவ் இறந்த பின்னாடி அவரோட தம்பி நாராயண ராவ் என்ன பண்றாரு, பேஷ்வாவா போய் அந்த சீட் அலங்கரிக்கிறாரு. அவர் உட்கார்ந்தத அவருக்கு கூட இருக்கிற ஒரு சொந்தக்காரனாலே பொறுத்துக்க முடியல. அவர் பேர் பாத்தீங்கன்னா ரகுநாத ராவ், அவர் ரகோபான்னு சொல்லுவாங்க. அந்த ரகோபாவை என்ன பண்றாரு, நாராயண ராவை கொல்றாரு, கொலை செஞ்சுட்டு இப்ப அந்த சீட்டுக்கு அவர் போகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இப்ப மத்த அமைச்சர்கள் இருப்பாங்க இல்லையா, மத்த அமைச்சர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த நாராயண ராவை உள்ள சீட்ல போய் உட்காராம, அதாவது பேஷ்வாவை அமர விடாம இந்த ரகுநாத ராவ் இருக்காங்க இல்லையா, சரி முதலாம் ரகுநாத ராவ் இருக்காங்களே அவங்களோட பையன், ரகுநாத ராவோட பையன் சரிங்களா. அவரோட பேர் பாத்தீங்க அப்படின்னா இரண்டாம் மாதவராவ். நல்லா புரிஞ்சுக்கணும், ரகுநாத ராவுக்கு பையன் ஒருத்தர் இருக்காரு, அவர் பேர் என்னது, இரண்டாம் மாதவராவ். அந்த பையனுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5 to 6 மாசம் இருக்கும், கை குழந்தை சரிங்களா. அந்த இரண்டாம் மாதவராவ் சொன்னோம் இல்லையா, இரண்டாம் மாதவராவுக்கு வயது பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5 to 6 மாசம். அது ஒரு ரொம்ப கை குழந்தை, பச்சை குழந்தை. அந்த பச்சை குழந்தை வந்து ஆட்சி பண்ண முடியுமான்னு கேட்டா பண்ண முடியாது இல்லையா. ஆக்சுவலா அந்த பச்சை குழந்தை என்ன பண்ணணும் அப்படின்னா பேஷ்வா ஆகக்கூடிய தகுதி உண்டு. ஏன்னா அவங்க தந்தை மறைஞ்சிடறாரு, யாரு, நாராயண ராவ் மறைஞ்சிடறாரு.
அவர் மறைவுக்கு பின்னாடி அந்த பேஷ்வா சீட் அலங்கரிக்க போறது அவருடைய புதல்வனா தான் இருக்க முடியும். அது யாரு? இரண்டாம் மாதவராவ். இந்த இரண்டாம் மாதவராவ் வந்து அந்த சீட்டுக்கு போயிட்டு அதாவது கொண்டு போய் உட்கார வச்சிட்டாங்க. அந்த குழந்தையால ஆட்சி பண்ண முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா அந்த குழந்தைய ஆட்சி பண்ண முடியாது இல்லையா? அப்போ அவங்களுக்கு ஒரு பகர ஆளுநர் கேள்விப்பட்டிருக்க இல்லையா? முன்னாடி ப்ரீவியஸ் கிளாஸ் எல்லாம் போட்டோம் இல்லையா? சிவாஜியோட பகர ஆளுநர், அக்பரோட பகர ஆளுநர் சொல்லிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி பகர ஆளுநர் போட்டோம் இல்லையா? அந்த மாதிரி இரண்டாம் மாதவராவுக்கு ஒரு பகர ஆளுநரை போடுறாங்க. சரிங்களா? அவர் பேர் வந்து பட்னாவிஸ். சரிங்களா? அவர் பேர் வந்து பட்னாவிஸ், நானா பட்னாவிஸ் சொல்லிட்டு அவருடைய பகர ஆளுநர் இரண்டாம் மாதவராவுக்கு பகர ஆளுநரா அமைச்சரா நானா பட்னாவிஸ் என்ன பண்றாங்க? அப்பாயின்ட் பண்றாங்க. சரிங்களா? இப்போ இந்த நானா பட்னாவிஸ் ஆட்சி பண்ண முடியும். ஏன்னா இரண்டாம் மாதவராவ் எப்படி இருக்காரு? குழந்தையா இருக்காரு இல்லையா? அப்ப இரண்டாம் மாதவராவால என்ன பண்ண முடியாது? ஆட்சி பண்ண முடியாது. அப்போ அவருக்கு பதிலா யார் ஆட்சி பண்ண போறா? இரண்டாம் மாதவராவுடைய அமைச்சரான நானா பட்னாவிஸ் ஆட்சி பண்ண போறாங்க. இப்போ இந்த நானா பட்னாவிஸ் ஆட்சி பண்றது முன்ன பார்த்த முடியாது. அந்த ரகுநாத ராவ் சொல்லிட்டு ஒருத்தர் அவரு தானே வந்து நாராயணராவ் கொண்டாரு. இந்த ரகுநாத ராவ் என்ன பண்றாரு அப்படின்னா பிரிட்டிஷ உதவியை நாடி போறாரு. பிரிட்டிஷ்ட போயிட்டு இங்க பாருங்க, நான் வந்து பேஷாவா ஆயிட்டனா, இது ரகுநாத ராவ் சொல்றது, நான் வந்து பேஷாவா ஆயிட்டனா உங்களை என்ன பண்றேன், மராட்டியர்கள்ல மராட்டிஸ் இடம் இருக்கு இல்லையா? அந்த மராட்டியர்கள்ல உங்களை வந்து வணிகம் பண்றதுக்கு நான் வந்து அலோ பண்றேன் அப்படிங்கிற மாதிரி பிரிட்டிஷ் கிட்ட இந்த ரகுநாதராவ் போய் என்ன பண்றாரு அப்படின்னா பேச்சுவார்த்தை நடத்துறாரு. இதன்படி ஒரு உடன்படிக்கை போடப்படுது. 1775 வருஷம் 1775 வருஷம் ரகுநாத ராவுக்கும் பிரிட்டிஷாருக்கும் என்ன பண்றாங்க? ஒரு உடன்படிக்கை போடுறாங்க. சரிங்களா? அது என்ன உடன்படிக்கை அப்படின்னா சூரத் உடன்படிக்கை. யாருக்கு யாருக்கு நடக்குது? ரகுநாத ராவ் வந்து இரண்டாம் மாதவராவ் ஆட்சிக்கு போனது பொறுக்காம பிரிட்டிஷ் உதவியை நாடி போயிட்டு நீங்க எனக்கு வந்து இந்த பேஷ்வா பதவியில உட்கார வச்சீங்கன்னா, நீங்க எனக்கு சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா நான் என்ன பண்ணிக்கிறேன், உங்களை இந்த மராத்திய இருக்கும் இல்லையா அந்த பகுதியில வந்து ஆட்சி பண்ண அலோவ் பண்றேன். உங்களுக்கு நான் 2 இடம் தரேன் அப்படின்னு சொல்றேன். சால்செட்டு பசின்னு சொல்லிட்டு 2 இடம் இருக்கும். அந்த 2 இடம் என்ன பண்றேன், நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா சூரத் அப்படிங்கிற இடத்துல ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க. எந்த வருஷம் சொல்லி கேட்பாங்க. சூரத் ஒப்பந்தம் 1775 வருஷம் நடக்குது. சரிங்களா? யாருக்கும் யாருக்கும் சொல்லி கேட்டாங்கன்னா பிரிட்டிஷாருக்கும் ரகுநாத ராவுக்கும் என்ன பண்றாங்க? சூரத் ஒப்பந்தம் போடுறாங்க. இந்த சூரத் ஒப்பந்தம் என்ன சொல்லுது? ரகுநாத ராவ் வந்து பிரிட்டிஷார அலோ பண்றேன். எதுக்குள்ள? மராட்டியருக்குள்ள அலோ பண்றேன். சால்செட் பசின் அப்படிங்கிற 2 பகுதி என்ன பண்றேன், நான் வந்து பிரிட்டிஷ் வந்து வணிக மண்டலத்தை கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாங்க பிரிட்டிஷாருக்கும் ரகுநாத ராவுக்கும் ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. சரிங்களா? இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகல. இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகல. இது வந்து ஒரு பேச்சுவார்த்தையாவே இருக்கு. இது வந்து ஒரு பேச்சுவார்த்தையாவே இருக்கு. இப்போ இந்த விஷயம் யாருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா அப்ப இருக்கிற பேஷ்வாவான இந்த பேஷ்வாக்கு நிகரா இருக்காரு இல்லையா அந்த அமைச்சரான நானா பட்னாவிஸ் காதுக்கு போகுது. என்னன்னு போகும்? இந்த மாதிரி ரகுநாத ராவ் வந்து பிரிட்டிஷார் உதவியை வந்து நாடி போயிருக்காரு. பிரிட்டிஷ் வந்து ஒப்பந்தம் போட்டாங்க, சூரத்துல ஒப்பந்தம் போட்டாங்க. ஒப்பந்தம் என்ன சொல்லியிருக்காங்க, ஒருவேளை ரகுநாத ராவை வந்து அமைச்சர் அந்த பேஷ்வாவோட சீட்ல உட்கார வச்சாங்க அப்படின்னா ரகுநாத ராவ் கைமாற என்ன பண்ண போறாராமா, சால்செட்னு ஒரு ஊரையும் பசின்னு ஒரு ஊரையும் என்ன பண்ண போறாராமா அவங்களுக்கு பிரிட்டிஷ் வந்து கொடுக்க போறாராமா. இதுதான் ஒப்பந்தம் சொல்லிட்டு ஒப்பந்தம் முடிவு பண்ணிருக்காங்க. சொல்லிட்டு யாருக்கு அதுக்கு வருது? இத இரண்டாம் மாதவராவ் அப்ப இருக்க பேஷ்வா அந்த குழந்தை இருக்கும் இல்லையா அவரோட அமைச்சரான நானா பட்னாவிஸ் சொல்றாங்க. சரிங்களா? இப்ப நானா பட்னாவிஸ் என்ன பண்றாருன்னா நம்ம போயிட்டு பிரிட்டிஷ் அப்ரோச் பண்ணுவோம். நம்ம போயிட்டு என்ன பண்ணுவோம், பிரிட்டிஷ அப்ரோச் பண்ணுவோம். பிரிட்டிஷ்ல போய் சொல்லுவோம், நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு கேட்ட இடத்த கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம போய் பேசுன்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா நானா பட்னாவிஸ் இருக்காரு இல்லையா அந்த பகர ஆளுநர் அவர் என்ன பண்றாருன்னா இப்ப போய் பிரிட்டிஷ போய் மீட் பண்றாரு. அப்ப இருக்கிற ஆங்கிலேய தலைமை தளபதியை போய் ஆளுநரை போய் மீட் பண்றாரு. மீட் பண்ணிட்டு இவங்கள்ட்ட போய் அதே மாதிரி பேசிக்கிறாங்க. பேசிட்டு அடுத்த வருஷம் 1776ல 1776 வருஷம் இங்க இருக்க நானா பட்னாவிஸுக்கும் பிரிட்டிஷாருக்கும் இங்க இருக்குல்ல நானா பட்னாவிஸுக்கும் பிரிட்டிஷாருக்கும் உடன்படிக்கை ஒண்ணு போடுறாங்க. அந்த உடன்படிக்கை பேர் கேட்டீங்கன்னா புரந்தர் உடன்படிக்கை. புரந்தர் உடன்படிக்கை யாருக்கும் இடையே போடப்பட்டது அப்படின்னா இரண்டாம் மாதவராவுக்கு பகர ஆளுநர் இருக்காங்க நானா பட்னாவிஸுக்கும் பிரிட்டிஷாருக்கும் உடன்படிக்கை போடப்பட்டது. இப்ப இந்த உடன்படிக்கை என்ன சொல்ல போறாங்க, ரொம்ப சிம்பிளா, நீங்க போய் ரகுநாத ராவுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது. யாரு? பிரிட்டிஷார் போய் என்ன பண்ணக்கூடாது, ரகுநாத ராவுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது. அதுக்கு பதில் நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு ஆதரவு கொடுங்க. இரண்டாம் மாதவராவே பேஷ்வாவா இருக்கட்டும், எனக்கு ஆதரவு கொடுங்க. நீங்க ரகுநாத ராவ் என்ன தரஞ்சு சொன்னாரோ அதை நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி புரந்தர் என்ற இடத்துல 1776 வருஷம் பிரிட்டிஷாருக்கும் நானா பட்னாவிஸுக்கும் ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. இப்ப என்ன பண்ண போறாங்க, ஆல்ரெடி போட்டாங்க இல்லையா அந்த சூரத் ஒப்பந்தத்தை இந்த தலைமை ஆளுநர் வந்து கேன்சல் பண்ணிடுவாரு. ஏன்னா நம்ம போயிட்டு ரகுநாத ராவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இப்ப பிரிட்டிஷ் போயிட்டு ரகுநாத ராவுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா இப்ப பிரிட்டிஷ் என்ன பண்ணும், இங்க இருக்கிற நானா பட்னாவிஸ் சண்டை போடணும்.
இப்ப சண்டை போட்டாதான் அவங்களுக்கு அந்த இடம் கிடைக்கும், சண்டை போட்டாதான் அந்த இடம் கிடைக்கும். ஆமா தானே? எது சால்செட்டும் பசின் அப்படிங்கிற பகுதி சண்டை போட்டாதான் பிரிட்டிஷ் அந்த இடம் கிடைக்கும், அது வெற்றி பெற்றாதான் அந்த இடம் கிடைக்கும். ஆனா இப்போ இந்த ஒப்பந்தப்படி என்ன ஒப்பந்தம், புரந்தர் ஒப்பந்தத்துப்படி பிரிட்டிஷ்காரங்க நானாப்பட்டினத்துக்கு ஆதரவு கொடுத்தாலே அந்த இடம் சால்செட்டும் பசின் அப்படிங்கிற இடம் என்ன பண்ணிடும், இயல்பாக யார் கைக்கு போயிடும், இவங்க கைக்கு, பிரிட்டிஷ் கைக்கு போயிடும் இல்லையா. இதை யோசிச்சு அவர் என்ன பண்றாரு, பிரிட்டிஷ் தலைமை ஆளுநர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஓகே நாங்க ரகுநாத ராவ்கிட்ட போட்டோம்ல உடன்படிக்கை, அந்த ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணிக்கிறோம், நாங்க அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணல, நாங்க அது போல என்ன பண்றோம், இப்ப நம்ம போட்டோம் இல்லையா புரந்தர் ஒப்பந்தம், அதன்படி நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, பழைய ஒப்பந்தத்தை, சூரத் ஒப்பந்தத்தை என்ன பண்ணிடுறாங்க, கேன்சல் பண்ணி முடிச்சிடறாங்க. சரிங்களா, இது வரைக்கும் கதை புரிஞ்சிருக்கு நம்புறேன். கேன்சல் பண்ணிடுறாங்க. இப்போ ஒப்பந்தம் போட்டாச்சு, ரகுநாத ராவும் சைலண்ட் ஆயிட்டார், ரகுநாத ராவும் சைலண்ட் ஆயிட்டார். ஏன்னா அவரால் எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா இங்க யார் யார் இருக்கா, நானா பட்நாயக்கோட டீம் இருக்கு, கூடவே பிரிட்டிஷ்காரங்க இறந்துட்டாங்க. இப்ப அந்த ரகுநாத ராவ் வந்து எதுவுமே பண்ண முடியாது. அப்ப அவர் என்ன ஆயிட்டாரு, சைலண்ட் ஆயிட்டாரு. இப்போ அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இந்த நானா பட்னாவிஸ் 2 இடம் தரேன் சொன்னார் இல்லையா, சால்செட் பசின் அப்படி 2 இடம் தரேன் சொன்னார் இல்லையா, அந்த 2 இடத்தையுமே என்ன பண்ணல, அவரு கொடுக்கல, கொடுக்காம ஏமாத்திட்டே இருக்காரு. யார் ஏமாத்துறாங்க, பிரிட்டிஷ்காரங்க ஏமாத்துறாங்க. அப்போ சால்செட் பசின் அப்படிங்கிற பகுதியை என்ன பண்ணல, அவங்க கொடுக்கல. எந்த ஒப்பந்தப்படி, புரந்தர் ஒப்பந்தப்படி சால்செட் மற்றும் பசின் என்ற பகுதியை யாருக்கு கொடுக்கல, பிரிட்டிஷ்காரங்களுக்கு, மராத்தியர்கள் கொடுக்கல. இதை வந்து மராத்தியர் அந்த பிரிட்டிஷ் ஆளுநர் இருப்பாங்களே, அவங்க கேட்டுட்டே இருக்காங்க, எங்க நம்ம ஒரு ஒப்பந்தம் போட்டோம்ல, அந்த ஒப்பந்தப்படி நீங்க என்ன பண்ணுங்க, எங்களுக்கு கொடுக்க வேண்டிய 2 இடத்த கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அவங்க கேட்கறாங்க. அத இந்த மராத்தியர்கள் என்ன பண்றாங்க, தட்டி கழிச்சு போயிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல பிரிட்டிஷ் கோவம் வந்துருச்சு, ஏன்னா அவங்க ஒப்பந்தம் போட்டிருக்காங்க இல்லையா, அது உடன்படிக்கை போட்டிருக்காங்க இல்லையா, அதன்படி என்ன பண்றாங்க, இவங்க போர் தொடுத்து போறாங்க. யார் இப்பதான் என்ன பண்றாங்க, முதலாம் மராத்திய போர் தொடங்குது. இது வரைக்கும் அந்த மராத்திய போர் தொடங்கல, இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு வாரிசு உரிமை போர் பார்த்துட்டு இருந்தோம். இப்பதான் என்ன பண்றாங்க, அந்த ஒப்பந்தத்தை மீறிட்டாங்க. யாரு மீறிட்டா, மராத்தியர்கள், அதாவது அந்த பேஷ்வா நானா பட்னாவிஸ் மீறிட்டாரு. ஒப்பந்தத்தை மீறினதுக்காக பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்றாங்க, மராத்தியர்கள் மீறி போர் தொடுவாங்க. இந்த கதையோட பேர் தான் முதலாம் மராத்திய போர். இந்த கதையோட பேர் தான் முதலாம் மராத்திய போர். இப்ப அந்த போர் நடக்குது. இப்போ அந்த போர் நடக்குது 1780 அந்த காலகட்டத்தில், 1780 அந்த காலகட்டத்துல யார் சார்பா, மராத்தியர் சார்பா மகதாஜி சிந்தியா அப்படிங்கிற ஒரு நபரும், யாரோட சார்பா, அப்போ பேஷ்வா அமைச்சரா இருந்த ஒரு நபர், அவர் பேர் வந்து மகதாஜி சிந்தியா அப்படிங்கிற நபர் வந்து மராத்தியர்கள் தலைமை ஏற்றும். இந்த பக்கம் பாப் ஹாம், பிரிட்டிஷோட தளபதி பேர் என்னன்னு கேட்டா பாப் ஹாம். சரிங்களா, பாப் ஹாம் பிரிட்டிஷ், மகதாஜி சிந்தியா வந்து மராத்தியர்கள். இவங்க 2 பேரும் தலைமை கொண்டு ஒரு போர் நடக்குது. சரிங்களா, 1780 அந்த காலகட்டத்துல ஒரு போர் நடந்துட்டு இருக்கு. சரிங்களா, இங்க பார்த்து 1725 ஸ்டார்ட் ஆகி 1782 தான் அந்த போர் முடியுது. இப்ப 1780 வாக்குல மகதாஜி சிந்தியாவுக்கும் பாப்ஹாம் பிரிட்டிஷோட தளபதியான பாப்ஹாமுக்கும் போர் நடந்துட்டு இருக்கு. இந்த போர்ல பாப்ஹாம் தான் வெற்றி பெறாரு. யார் வெற்றி பெறா, பிரிட்டிஷ்காரங்க தான் வெற்றி பெறாங்க. மராத்தியர்கள் என்ன பண்றாங்க, தோல்வியே தருவாங்க. மராத்தியர்கள் தோல்வியே தருவாங்க. இப்ப இந்த தோல்வியை தருகிறப்போ ஒரு உடன்படிக்கை போடணும் இல்லையா, அப்பதானே அந்த போர் முடியும். இல்ல அந்த போர் என்ன பண்றோம், தொடர்ந்து போயிட்டே இருக்கும் இல்லையா. இப்ப அந்த என்ன உடன்படிக்கை போட்டு முதலாம் மராத்திய போரை முடிச்சாங்க அப்படின்னா 1782 வருஷம், 1782 வருஷம் சால்பை உடன்படிக்கை அல்லது சால்பை ஒப்பந்தம்னு பார்த்திருப்போம், புக்ல பார்த்திருப்போம். சால்பை ஒப்பந்தம் சொல்லிட்டு 1782 வருஷம் சால்பை உடன்படிக்கை போட்டு மராத்தியர்களுக்கும் பிரிட்டிஷாருக்கும் நடந்த முதல் போரை முடிக்கிறாங்க. இந்த ஒப்பந்தம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, பிரிட்டிஷ்க்கு முன்னாடியே கொடுக்க சொல்லிருக்காங்க 2 பகுதி, சால்செட் மற்றும் பசின் சொல்லிட்டு 2 பகுதி இருக்கும் இல்லையா, அந்த 2 பகுதியும் என்ன பண்றாங்க, பிரிட்டிஷ்காரங்க எடுத்துக்கிறாங்க. இதோட என்ன முடிஞ்சுன்னா முதலாம் மராத்திய போர் முடிஞ்சு. இன்னும் சிம்பிளா ஒரு நிமிஷத்துல ரீகால் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா, முதலாம் மராத்திய போர் 1775 ஸ்டார்ட் ஆகி 1782 முடியுது. கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் இந்த போர் நடக்குது. இந்த போர் எப்படி நடக்குது அப்படின்னா, அப்போ 1770 அந்த காலகட்டத்துல மராத்தியர்கள்ல பேஷ்வாங்கிற தலைவரா இருந்தாங்க. சரிங்களா, மராத்தியர்கள்ல பேஷ்வாங்கிற தலைவரா இருக்காங்க. அந்த பேஷ்வா பேர் வந்து முதலாம் மாதவராவ். இவர் பாத்தீங்க அப்படின்னா 1772 இறந்து போயிறாரு. முதலாம் மாதவராவ் 1772 இறந்து போயிறாரு. அவருடைய இறப்புக்கு பின்னாடி அவருடைய தம்பி, சரிங்களா, அவருடைய தம்பி நாராயண ராவ் அப்படின்னு ஒரு நபர் என்ன பண்றாரு, பேஷ்வாவா பதவி ஏற்றுக்கிறாரு. இந்த நாராயண ராவ் பேஷ்வாவா பதவி ஏற்கிற அப்போ அந்த காலகட்டத்துல அவர் கூடவே இருக்க இன்னொரு அமைச்சர் பேர் வந்து ரகுநாத ராவ். பேர் என்னது, ரகுநாத ராவ். இந்த ரகுநாத ராவுக்கு இன்னொரு பேருக்கு ரககோபா. இந்த ரககோபா என்ன பண்றாரு அப்படின்னா, அவருக்கு முன்னாடி பேஷ்வாவா பதவி ஏற்றாரு இல்லையா நாராயண ராவ், அவரை கொலை பண்றாரு. நாராயண ராவ ரகுநாத ராவ் என்ன பண்றாரு, கொலை பண்றாரு. இந்த கொலை பண்ண முடிச்ச பின்னாடி இப்ப திரும்பவும் பேஷ்வாங்கிற ஒரு சீட் என்னவாயிருச்சு, எம்டி ஆயிடுச்சு. இப்போ அந்த சீட்டுக்கு இவர் மூவ் பண்றாரு. யாரு, அந்த
அந்த கொலை செஞ்சாரு இல்லையா நாராயண ராவ், சரி ரகுநாத ராவ், அவரு பேஷ்வா சீட்டுக்கு மூவ் பண்றப்போ மத்தவங்க இருப்பாங்களே மத்த அமைச்சர்கள் அவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த நாராயண ராவுக்கு ஒரு பையன் இருக்கான், கை குழந்தை இருக்காங்க, ஒரு 4-5 மாசம் ஆன ஒரு கை குழந்தை இருக்கு. இந்த கை குழந்தைய பேஷாவா முடிவு பண்ணி அமைச்சிடுறாங்க. சரிங்களா? இப்ப இந்த கை குழந்தை ஆட்சி பண்ணுமான்னு கேட்டா கண்டிப்பா ஆட்சி பண்ணாது. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு பகர ஆளுநர் மூத்த அமைச்சர் ஒருத்தர் போடுறாங்க. அவர் பேரு நானா பட்னாவிஸ். சரிங்களா? அப்போ அந்த குழந்தையோட பேர், புதிய பேஷாவோட பேரு கேட்டீங்கன்னா இரண்டாம் மாதவராவ். இரண்டாம் மாதவராவ் உதவியா ஒரு அமைச்சர் போடுறாங்க. அவர் வயிற்றுல மூத்தவர். சரிங்களா? அவர் பேர் வந்து நானா பட்னாவிஸ். இப்ப இரண்டாம் மாதவராவ் வந்து பேஷாவா ஆனத ரகுநாத ராவாவை பொறுத்துக்க முடியல. ஏன் பொறுத்துக்க முடியல? அவரு தானே வந்து கொண்டாரு, நாராயண ராவ் அவர் தானே கொண்டாரு. இப்ப அவர் என்ன பண்ண போறாரு அப்படின்னா, அகைன் இன்னொருத்தர் உதவி நாடி போறாரு. யாரோட உதவி? அப்ப இருக்க பிரிட்டிஷ்காரங்களோட உதவி நாடுறாரு. இப்ப என்ன சொல்றாரு, இந்த மாதிரி என்ன பேஷாவா கேட்டீங்கன்னா, மராட்டியர்கள்ல என்ன நீங்க பேஷாவா மாத்திட்டீங்க அப்படின்னா, நான் வந்து உங்களுக்கு 2 இடத்த கொடுக்குறேன், சால்செட் மற்றும் பசின் அப்படின்னு 2 இடத்த என்ன பண்றேன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அதை நீங்க தடையற்ற வணிகம் பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாதிரி ரகுநாத ராவ் என்ன பண்றாரு, பிரிட்டிஷ்ல போய் பேசுறாங்க. சோ இவங்க பேசுறப்போ ஒப்பந்தம் போடுறாங்க. ஏன்னா ஒப்பந்தம் போடணும் இல்லையா? 1775 வருஷம் சூரத் பகுதியில உடன்படிக்கை போடுறாங்க. இதுதான் மேட்ரு. சரிங்களா? அது ஒப்பந்தம் இதுதான் இருக்குது. சால்செட் மற்றும் பசின் பகுதியை கொடுக்குறேன், அது கைமாற நீங்க என்ன பண்ணணும், என்ன பேஷாவா மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ரகுநாத ராவுக்கும் பிரிட்டிஷ்காருக்கும் ஒப்பந்தம் முடிக்குது. இந்த ஒப்பந்தம் போட்ட விஷயம் இப்போ பேஷாவா இருக்காங்களே இரண்டாம் மாதவராவ், அந்த கை குழந்தை, அவருடைய அமைச்சருக்கு தெரியுது, நானா பட்னாவிஸுக்கு தெரிஞ்சது. இப்ப நானா பட்னாவிஸ் என்ன பண்றாரு, அவரும் போய் பிரிட்டிஷ் வந்து அப்ரோச் பண்றாரு. நீங்க வந்து யாரும் ஹெல்ப் பண்ணக்கூடாது, ரகுநாத ராவுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது. சோ அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, உங்களுக்கு என்ன பண்றேன், நீங்க கேட்ட இடத்த கொடுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாங்கன்னா, இவங்க 2 பேரும் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. இந்த பேச்சுவார்த்தை பேரு 1776 புரந்தர் உடன்படிக்கை அல்லது புரந்தர் ஒப்பந்தம் என அழைக்கப்படும். இப்ப நானா பட்னாவிஸும் பிரிட்டிஷாரும் பேசிட்டாங்க இல்லையா? பேசினபடி என்ன பண்ணணும், புரந்தர் ஒப்பந்தப்படி என்ன பண்ணணும், பிரிட்டிஷாருக்கு நானா பட்னாவிஸ் இடத்தை கொடுக்கணும் இல்லையா? சால்செட் மற்றும் பசின் என அழைக்கப்பட்ட, சால்செட் மற்றும் பசின் என அழைக்கப்பட்ட இந்த இடத்தை கொடுக்கணும் இல்லையா? அதான கடமை. அது என்ன பண்ணல, அத வந்து இந்த நானா பட்னாவிஸ் பிரிட்டிஷ் கொடுக்கல. இது அப்படியே 2-3 வருஷம் அப்படி போயிட்டே இருக்கு. இப்ப பிரிட்டிஷ்காரங்க வந்து கேக்குறாங்க, ஏங்க நம்ம முன்ன ஒப்பந்தம் போட்டோம்ல 1776 வருஷம் புரந்தர் பகுதியில் ஒரு ஒப்பந்தம் போட்டோம் இல்லையா? அந்த ஒப்பந்தத்தை படி நீங்க என்ன பண்ணுங்க, அந்த இடத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நானா பட்னாவிஸ் என்ன பண்றாரு, கொடுக்க மறுக்கிறாரு. இதை தொடர்ந்து முதலாக மராத்தியர்கள் மீது, மராத்திய பேஷ்வாக்கள் மீது என்ன பண்றாங்க, பிரிட்டிஷ்காரங்க ஆங்கிலேயர்கள் போர் தொடுத்து வராங்க. இந்த போர் தான் முதலாம் மராத்திய போர். இப்ப அந்த போர் யாருக்கு யாருக்கு நடக்குது, மராத்தியர் சார்பா மகதாஜி சிந்தியா அப்படின்னு ஒரு தளபதிக்கும், பிரிட்டிஷ் சார்பா பாப் ஹாம் எழுதியிருப்பேன் தெளிவா பாத்துங்க, பாப் ஹாம் அப்படிங்கிற ஒரு நபருக்கும் இந்த போர் நடக்குது. இந்த போர் 1780 வருஷம் அப்படி நடந்து 1775 இருந்து 82க்குள்ள இந்த பர்டிகுலர் இவங்க 2 பேர் நடக்குது. அந்த 80-81 அந்த காலகட்டத்துல இந்த போர் நடக்குது. இந்த போரோட முடிவுல மகதாஜி சிந்தியா மராத்தியர்கள் தோத்து போறாங்க. பிரிட்டிஷை சேர்ந்த பாப் ஹாம் என்று அழைக்கப்பட்டவர் என்ன பண்றாரு, வெற்றி பெற்றாரு. இந்த வெற்றியின் மூலமா ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. 1772 போர் முடியுது இல்லையா? 1772 சால்பை உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கை? சால்பை உடன்படிக்கை மூலமாக முதலாம் மராத்திய போர் என்ன பண்ணுது, முடிவுக்கு வந்துருது. இதுதான் முதலாம் மராத்திய போர். சரி, இப்ப காலம் போயிட்டே இருக்கு. இதுக்கப்புறம் மராத்தியர்கள் இருக்காங்க. சொல்லுங்க மேடம். ஆடி 1782 போடப்பட்ட ஒப்பந்தம் சால்பை ஒப்பந்தம். முதலாம் மராத்திய போர் முடிவுக்கு வந்தது என்ன ஒப்பந்தம் சொல்லி கேட்டா சால்பை ஒப்பந்தம் 1782. மகதாஜி சிந்தியாவுக்கும் பாப்ஹானுக்கும் போர் நடக்கும். சரிங்களா? இதோட முதலாம் மராத்திய போர் என்ன ஆச்சு, முடிவுக்கு வந்துருச்சு. இப்போ போர் முடிஞ்சு, முதலாம் மராத்திய போர் என்ன ஆயிடுச்சு, போர் முடிஞ்சு இல்லையா? இந்த போருக்கு அப்புறம் ஒரு 20 ஆண்டுகள் கரெக்டா கணக்கு பாத்தீங்கன்னா, இது பாத்தீங்கன்னா 1782 சரிங்களா? 82ல முடிஞ்சு அடுத்த போர் பாத்தீங்கன்னா 1803. இது 782, அது 1803. கிட்டத்தட்ட 19-20 வருஷம் 19-20 வருஷம் வந்து 19-20 வருஷம் வந்து இவங்க மராத்தியர்கள் வந்து என்ன பண்ணல, திரும்பவும் போர் பண்ணல. யார் மேல போர் பண்ணல, மராத்தியர்கள் பிரிட்டிஷ் மேல மராத்தியர்கள் வந்து என்ன பண்ணல, போர் பண்ணல. சைலண்டாவே என்ன பண்றாங்க, ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அங்க வந்திருக்கேன், 2ஆம் மராத்தி போருக்கு வந்திருக்கேன். 2ஆம் மராத்தி போர் ஏன் வருது அப்படின்னா ரொம்ப சிம்பிளா ஒரே ரீசன். 2ஆம் மராத்தி போர் வரதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு. என்னன்னா, இப்போ இந்த மராத்தியர்கள் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு படை இல்ல. ஏன்னா இப்ப இங்க பார்த்தோம் இல்லையா, அந்த நானா பட்னாவிஸ் சொல்லிட்டு ஒரு மூத்த தலைவர், அவர் என்ன ஆயிடுறாரு, இறந்து போயிறாரு. நானா பட்னாவிஸ் இறந்து போயிறாரு. இதுக்கப்புறமா இந்த ரகுநாத ராவ்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, இந்த ரகுநாத ராவோட பையன், ரகுநாத ராவோட பையன் சரிங்களா, 2ஆம் பாஜிராவ் என்ன பண்றாரு அப்படின்னா பேஷ்வாவா பதவி ஏற்கிறாரு. சும்மா உங்களுக்கு ஓரலா சொல்றேன், உள்ள பார்த்து தெளிவா சொல்றேன்.
அந்த நானா பட்னாவிஸ் இறந்து போயிடுறாரு. இறந்த பின்னாடி இப்ப பேஷ்வா யாருக்கு அமைச்சர் கேட்டீங்க அப்படின்னா இந்த ரகுநாத ராவோட பையன் இரண்டாம் பாஜிராவ் என்ன பண்றாரு, பேஷ்வாவா இருந்துட்டு இருக்காரு. இப்ப இந்த காலகட்டத்துல இரண்டாம் பேஷ்வா இந்த காலகட்டத்துல வெள்ளோசி பிறப்பு இருக்காரு இல்லையா, அவர் என்ன பண்றாருன்னா புதுசா ஒரு 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 சட்டத்தை போடுறாரு, துணைப்படை திட்டம். சரியா, புதுசா ஒரு திட்டத்தை உள்ள கொண்டாரு. துணைப்படை திட்டம் தெரியும் இல்லையா, என்னன்னா எல்லா அரசர்களும் எல்லா ஆட்சியாளர்களும் என்ன பண்ணனா அவங்களோட ராணுவ படையை என்ன பண்ணிடணும், கலைச்சிடணும். அதுக்கு பதிலா என்ன பண்ணலாம், பிரிட்டிஷோட ராணுவத்தை அவங்க வச்சுக்கலாம். அப்ப அந்த ராணுவ சம்பளம் கொடுக்கறதெல்லாம் அந்த அமைச்சர்கள் தான். இப்ப பிரிட்டிஷ் எனக்கு ராணுவம் கொடுத்தாங்கன்னா அதை நான் என்ன பண்ணுவேன்னா பராமரிக்கணும், சம்பளம் கொடுக்கணும். சரிங்களா, இதுதான் வந்து ராணுவம் என்னோட ராணுவம் கிடையாது, பிரிட்டிஷோட ராணுவம். இது இந்த மாதிரியான திட்டத்துக்கு பேர் தான் துணை படை திட்டம். இது கொண்டது யாரு கேட்டா வெள்ளோசி பிரபு. சரிங்களா, 1799 98 காலகட்டத்துல வெள்ளோசி பிரபு என்ன பண்ணிருப்பாரு, இந்த துணைப்படை திட்டத்தை கொண்டு இருப்பாரு. இந்த துணைப்படை திட்டத்தை மறைமுகமா என்ன பண்றாங்க அப்படின்னா மத்த அரசர்கள் இருப்பாங்களே, மத்த ஆட்சியாளர்கள் அவங்க போய் திணிக்கிறாங்க, அவங்க மீது திணிக்கிறாங்க. இதுதான் வந்து இரண்டாவது மராத்திய போர் வரதுக்கு முக்கிய காரணம். இப்ப இரண்டாம் மராத்திய போருக்கு வந்துருங்க. இது நடைபெற்ற ஆண்டு, இரண்டாவது மராத்திய போர் நடைபெற்ற ஆண்டு 1803 இருந்து 1805 வரைக்கும், 1803 இருந்து 1805 வரைக்கும் நடந்திருக்கும். இதுல 1800 வருஷம் 1800 வருஷம் நானா பட்னாவிஸ் இங்க பார்த்தோம் இல்லையா, இந்த இரண்டாம் மாதவராவுடைய பகர ஆளுநராக இருந்தார் இல்லையா, வயது மூத்த தலைவர் இருந்தார் இல்லையா, நானா பட்னாவிஸ் என்ன பண்றாரு, இறந்து போயிறாரு. நானா பட்னாவிஸ் இறந்து போயிறாரு. அவருடைய இறப்புக்கு பின்னாடி ரகுநாத ராவோட பையன் பேஷ்வா என்ன பண்ணிக்கிறாரு அப்படின்னா ஆட்சிக்கு வராரு. சரிங்களா, இப்ப இவர் ஆட்சி பண்ற காலகட்டத்துல வெள்ளோசி பிறப்பு இருக்காரு இல்லையா, அவருதான் வந்து இந்தியாவோட தலைமை ஆளுநரா இருக்காரு. சரிங்களா, ஜெனரல் கவர்னரா இருக்கிறது யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா வெள்ளோசி பிரபு. சரிங்களா, அவர் என்னன்னா புதுசா ஒரு திட்டத்தை கொண்டாரு, அது பேரு துணைப்படை திட்டம். புதுசா ஒரு திட்டம் கொண்டாரு, என்னது துணைப்படை திட்டம். துணைப்படை திட்டம் ஒண்ணு கிடையாது, அந்தந்த பகுதியில் இருக்கிற ஆர்மியில கலைச்சிடணும். அதுக்கு பதில அவங்க பிரிட்டிஷ்ல என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஆர்மியை கொடுப்பாங்க, ஒரு ராணுவ படையை கொடுப்பாங்க. இந்த ராணுவ படையை அந்த பகுதியை சேர்ந்த அந்த அரசுகள் என்ன பண்ணணும், பராமரிக்கணும், உணவு கொடுக்கணும், சம்பளம் கொடுக்கணும். சரிங்களா, இது எதுக்கு அப்படின்னா ஒருவேளை இவங்க பிரிட்டிஷ் மேல சண்டை போற மாதிரி இருந்துச்சுன்னா அங்க இருக்க ராணுவம் யாரோட ராணுவம், பிரிட்டிஷோட ராணுவம் தானே, அவங்க எப்படி பிரிட்டிஷ் எதிராக போவாங்க. சோ இந்த கான்செப்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா துணைப்படை திட்டத்தை கொண்டாடுறாங்க. சில இத இந்த இரண்டாம் பாஜிராவ் இருக்காரு இல்லையா, இரண்டாம் பாஜிராவ் எதுக்குறாரு, அப்பெல்லாம் முடியாதுங்க, இந்த மாதிரி துணைப்படை திட்டம் கொண்டு வரக்கூடாது, அதெல்லாம் என்ன பண்ண மாட்டேன், நாங்க அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு இரண்டாம் பாஜிராவ் எதுக்குறாரு. அப்போ பிரிட்டிஷ் என்ன பண்றாங்க அப்படின்னா அவர் மேல ஒரு போர் தொடுக்கிறாங்க. அவர் மேல போர் தொடுக்க முக்கியமான ரீசன் வந்து இந்த நானா பட்னாவிஸ் கிடையாது, இரண்டாம் பாஜிராவ் கொஞ்சம் வீக்கா இருக்காரு. சரிங்களா, இப்ப பிரிட்டிஷ் என்ன பண்றாங்க, சரி ஓகே நீ வந்து துணைப்படை திட்டத்தை எது ஒத்துக்கல, துணைப்படை திட்டத்துக்கு வந்து நீ ஆதரவா இல்ல அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், போர் பண்ணிக்கலாம் அப்படின்னு என்ன பண்றாங்க பிரிட்டிஷ் வந்து போரை கொண்டு வராங்க. இப்ப இந்த போர் யாருக்கு நடக்குதுன்னா ஒரு பக்கம் மராத்தியை சேர்ந்த பேஷ்வா இரண்டாம் பாஜிராவும், இன்னொரு பக்கம் இந்தூர் இருக்கு இல்லையா, இப்ப மத்திய பிரதேசம் இருக்கு இல்லையா இந்தூர், அந்த இந்தூர் பகுதியை சேர்ந்த அரசர் ஹோல்கர், இந்தூர் அரசர் பேர் அது ஹோல்கர், அவரோட உதவியோட ஆங்கிலேயர் என்ன பண்றாங்க, அந்த ஆங்கிலேயர் என்ன பண்றாங்க ஹோல்கரை கூட்டிக்கிட்டு ஆப்போசிட் இருக்கிற இரண்டாம் பாஜிராவ் மராத்திய இருக்காங்க இல்லையா அவங்க கூட சண்டைக்கு போறாங்க. சரிங்களா, இந்த சண்டை தான் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா இரண்டாவது மராத்திய போருக்கு முக்கியமான அடித்தளம் அமைக்குது. சரிங்களா, யாரு பேஷ்வா இருக்கா இல்லையா, பேஷ்வா இரண்டாம் பாஜிராவ் கிட்ட இந்த பக்கம் இருக்கிற ஹோல்கர் இந்தூர் பகுதியை சேர்ந்த அரசர் ஹோல்கரும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது யாரு, பிரிட்டிஷாரும் சண்டை போடுறாங்க. இந்த சண்டை போடுறதுல இதுல யார் தோத்து போயிறாங்க அப்படின்னா இரண்டாம் பாஜிராவ் முழுவதுமாக தோத்து போயிடுறார். இரண்டாம் பாஜிராவ் என்ன பண்றாங்க, முழுவதுமாக தோத்து போயிடுறாங்க. சரிங்களா, அந்த தோல்வியை முடிக்கணும் இல்லையா, அந்த போரை முடிக்கணும் இல்லையா, அப்போ 1802 வருஷம் 1802 வருஷம் ஒரு உடன்படிக்கை போடுறாங்க, அது பேரு பசின் உடன்படிக்கை. இப்ப வரைக்கும் நம்ம இரண்டாவதா வந்த மராத்திய போருக்குள்ள போகல, இரண்டாவது மராத்திய போருக்கு முன்னோட்டமா ஒரு போர் நடந்துட்டு இருக்கு, அந்த போர் தான் பார்த்துட்டு இருக்கோம். இரண்டாவது மராத்திய போர் நடைபெற்ற வருஷம் 1803. சரிங்களா, இரண்டாம் பாஜிராவ் மீது ஹோல்கர் நடத்தின போருக்கு அது 1802. சரிங்களா, இப்ப நம்ம என்ன பண்ணல இது வரைக்கும் இரண்டாம் மராத்திய போருக்குள்ள போகல. இப்ப அந்த ஹோல்கருக்கும் பிரிட்டிஷும் சரி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து யாரைய தோக்கடிச்சாங்க, இரண்டாம் பாஜிராவை தோக்கடிச்சாங்க. இந்த தோல்விக்கு முடியறதுக்கு அப்போ 1802 வருஷம் பசின் அப்படிங்கிற பகுதியில உடன்படிக்கை போறாங்க. இந்த உடன்படிக்கை இன்னொரு பேருக்கு அடிமை சாசனம். இந்த உடன்படிக்கை என்ன பேருக்கு அடிமை சாசனம். அடிமை சாசனம் என்ன பெருசா என்னது, பிரிட்டிஷ் சொல்றது எல்லாமே என்ன பண்ணணும் அந்த அரசர் கேட்கணும் இல்லையா, நம்மளால எதுவுமே சொல்ல முடியாது, ஆப்போசிட் இருக்கிறவங்க சொல்றதை நம்ம அப்படியே கேட்கணும், அதுதான் அடிமைத்தனம். இப்ப அதான் என்ன பண்றாங்க பிரிட்டிஷ் வந்து ஒரு உடன்படிக்கை போறாங்க, அதாவது பசின் அப்படிங்கிற இடத்துல உடன்படிக்கை போடுறாங்க. அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா அடிமை சாசனம். அடிமை சாசனம் இந்த அடிமை சாசனம் என்னன்னு சொல்லுது அப்படின்னா இந்த சூரத் பகுதி இருக்கு இல்லையா, சூரத் பகுதியை முழுவதுமாக யார் எடுத்துக்கிறாங்க, பிரிட்டிஷ் எடுத்துக்கிறாங்க. சூரத் பகுதியை முழுவதுமாக பிரிட்டிஷ் எடுத்துக்கிறாங்க. அந்த உடன்படிக்கையில
பசின் உடன்படிக்கையில முதல் பாயிண்ட், சூரத் பகுதியை முழுவதுமாக பிரிட்டிஷார் என்ன பண்றாங்க, தன்னுடைய பக்கம் எடுத்துக்கிறாங்க. ரெண்டாவது பக்கம், துணைப்படை திட்டத்தை கட்டாயமாக என்ன பண்ணணும், நடைமுறைப்படுத்தி ஆகணும். யாரு, மராட்டியர்கள் துணைப்படை திட்டத்தை என்ன பண்ணணும், கட்டாயமாக நடைமுறைப்படுத்தணும். இது வந்து பசின் உடன்படிக்கையில ரெண்டாவது பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. மூணாவது என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, 2.6 மில்லியன் வருமானம் தரக்கூடிய, ரொம்ப முக்கியமான பகுதி, 2.6 மில்லியன் அமௌண்ட் இருக்கும் இல்லையா, வருமானம் 2.6 மில்லியன் வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு பகுதியை மராத்தியர்கள் என்ன பண்ணணும், பிரிட்டிஷுக்கு கொடுக்கணும். சரிங்களா, இது மூணாவதா கொடுக்குறாங்க. சரிங்களா, இந்த மூணும் தான் அந்த அடிமை சாசனத்துல முக்கியம். இன்னொன்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்து நாலாவது ஒரு பயன் கொடுத்துருப்பாங்க. என்னன்னா, இவங்க பிரிட்டிஷ கேட்காம இவங்க இருக்காங்களே மராத்தியர்கள், வேற எந்த நாட்டுக்கோடையும் வணிகம் பண்ணக்கூடாது, உறவு வச்சுக்க கூடாது. ஒருவேளை பிரிட்டிஷ கேட்காம அந்த உறவு வணிகம் வச்சுக்கிட்டாங்கன்னா பிரிட்டிஷ் உடனே என்ன பண்ணுவாங்க, போர் தொடுத்து வருவாங்க. இதெல்லாம் அந்த பசின் உடன்படிக்கையில கொடுக்கப்பட்ட முக்கியமான வார்த்தைகள். சரிங்களா, ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, சூரத் பகுதியை கண்டிப்பா என்ன பண்ணணும், எனக்கு கொடுக்கணும் சொல்லிட்டு பிரிட்டிஷ் கேட்கறாங்க. ரெண்டாவது, துணைப்படை திட்டத்தை கட்டாயமாக என்ன பண்ணணும், நடைமுறைப்படுத்தி ஆகணும். மூணாவது பாயிண்ட், 2.6 மில்லியன் ரூபாய் வருமானம் வரக்கூடிய ஒரு பகுதியை என்ன பண்ணணும், பிரிட்டிஷ்காரங்களுக்கு இவங்க கொடுக்கணும், மராட்டியர்கள் கொடுக்கணும், இரண்டாம் பாஜிராவ் கொடுக்கணும். நாலாவது கடைசி பாயிண்ட் தெளிவா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னொரு நாடு, வெளிநாடு இருக்கும் இல்லையா, அண்டை நாட்டுடன் வணிகமோ அண்டை நாட்டுடன் நட்புறவு வைத்துக் கொள்ளக்கூடாது. அப்படி அந்த மாதிரி நீங்க ஏதோ ஒண்ணு பண்ணீங்கன்னா என்ன பண்ணிடுவேன், உங்க மேல போர் தொடுத்தோம் சொல்லிட்டு 1802ஆம் ஆண்டு பசின் உடன்படிக்கையில கொடுத்துட்டு இருப்பாங்க. சரிங்களா, இது இரண்டாம் பாஜிராவ் வந்து அதுக்கு சைலண்டா ஒத்துப்பாரு. ஏன்னா அதனால வேற எதுவுமே பண்ண முடியாது. இரண்டாம் பாஜிராவ் என்ன பண்ணுவாங்க, சைலண்டா ஒத்துப்பாங்க. இதுக்கப்புறம் அந்த இரண்டாம் பாஜிராவ் வந்து என்னன்னா, ஒரு மராட்டியர்ல பேஷா இருந்தா கூட மத்த பகுதியில மராட்டியர் இருப்பாங்க இல்லையா, மராட்டியில மத்த குட்டி குட்டி பகுதியில ஆட்சி பண்ணிருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணலன்னா முழுவதும் ஏத்துக்கலாம். அதெல்லாம் நீங்க பாஜிராவ் ஏத்துக்கிட்டாருன்னா நீங்க பாஜிராவ் போய் கேட்டுக்கங்க. பிரிட்டிஷ்ல சொல்றது, பாஜிராவ் ஏத்துக்கிட்டாருன்னா நீங்க போய் என்ன பண்ணுங்க, பாஜிராவ்ட்ட போய் கேளுங்க. எங்க வீட்டுல வந்து கேட்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, அந்த பகுதியில் இருப்பாங்களே மத்த அரசர்கள் மத்த ஆட்சியர்கள் இருப்பாங்க, அவங்களே என்ன பண்ணல, அந்த துணைப்படை திட்டத்தை ஏத்துக்கல. இதை தொடர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, பிரிட்டிஷ்காரங்க இரண்டாவது முறையாக மராட்டியர்கள் மீது போர் பண்ணி வராங்க. இதுதான் இரண்டாவது மராட்டிய போர். இப்ப அவங்க எப்படி போர் பண்றாங்க பாப்போமா. 1803 அப்படி கற்பனையா வாங்க. 1803 வருஷம் போனிசே அப்படின்னு ஒருத்தர், சரிங்களா, போனிசே அப்படின்னு ஒரு நபர், அவர் வந்து யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா, மராட்டியர்கள் அவர் ஒரு பகுதி ஆட்சி பண்ணி இருக்காரு. போனிசே அப்படிங்கிறது மராட்டியர் ஒரு அமைச்சர், முக்கியமான அமைச்சர். எப்படி இந்த நானா பட்நாயக் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி போனிசேவும் ஒரு முக்கியமான அமைச்சர். இந்த போனிசேக்குல ஆங்கிலேயர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா சண்டை போடுறாங்க. இத போனிசேவை தோக்கடிக்கிறாங்க. 1803 இரண்டாம் மராட்டிய போர்ல பிரிட்டிஷ்காரங்க மராட்டியரான போனிசே கிட்ட என்ன பண்றாங்க, சண்டைக்கு போறாங்க. இதுல போனிசே என்ன பண்றாரு, தோத்து போயிறாரு. இப்போ உடன்படிக்கை போறாங்க. அது 1803 கியோகன் உடன்படிக்கை. 1803 கியோகன் உடன்படிக்கை. கொஸ்டின் கேட்பாங்க, கியோகன் உடன்படிக்கை யாருக்கும் நடைபெற்றதுன்னா, பிரிட்டிஷ்காரங்களுக்கும் மராட்டியை சேர்ந்த போனிசேவுக்கும் இடையே நடைபெற்றது. ஒருவேளை கியோகன் உடன்படிக்கை எந்த போரில் நடைபெற்றது அப்படின்னா, இரண்டாவது மராட்டிய போருக்காக போடப்பட்டது. முதல் பகுதி, சரிங்களா, இரண்டாம் மராட்டிய போர் 2 போர் இருக்கும். முதல் பகுதியில போடப்பட்டது என்னது, கியோகன் உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை போட்டோனையும் போனிசே என்ன பண்ணிட்டாரு, சைலண்டா ஒத்துக்கிட்டாரு. இப்போ இவரு இருக்காரு இல்லையா, இரண்டாம் பாஜிராவ் பசின் உடன்படிக்கையில சரணடைஞ்சிட்டார். யாருக்கிட்ட, பிரிட்டிஷ் கிட்ட. எப்ப சாமி நான் மட்டும் உங்க பிரச்சனை வரமான்னு சொல்லிட்டு பசின் உடன்படிக்கை மூலமா யார் சரணடிச்சா, நம்மளுடைய இரண்டாம் பாஜிராவ் சரணடிச்சாங்க. அடுத்த வருஷம் 1803 போனிசே என்ன பண்றாரு, சண்டை போறாரு. பிரிட்டிஷுக்கும் போனிசேவுக்கும் சண்டை வருது. இதுல வந்து பிரிட்டிஷ் ஜெயிக்கிறாங்க. போனிசே என்ன ஆயிராரு, தோத்து போயிறாரு. இப்ப போனிசே என்ன பண்றாரு, அந்த வருஷமே நடந்த கியோகன் 1803 கியோகன் பகுதியில் நடந்த உடன்படிக்கையில அவர் என்ன பண்ணிக்கிறாரு, துணைப்படை திட்டத்தை நான் வந்து ஏத்துக்கிறேன், இதுக்கப்புறம் என்ன பண்ண மாட்டேன், நான் வந்து பிரிட்டிஷ்ல சண்டைக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டு அவரு முடிச்சிடாரு. இதுக்கப்புறம் 1803 அதே வருஷம் 1803 சரிங்களா, இந்த மகாராஜி சிந்தியா ஒருத்தர் பார்த்தோம் இல்லையா, இந்த மகாராஜி சிந்தியாவுக்கும் அவர் என்ன இருக்கிறார் அப்படின்னா, போனிசை ஒத்துக்கிட்டோம், இவரு இருக்காரு இல்லையா இரண்டாம் பாஜிராவ் ஒத்துக்கிட்டோம், அதுக்காகலாம் நான் என்ன பண்ண முடியாது, நான் வந்து ஒத்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த சிந்தியாவும் என்ன பண்றாரு அப்படின்னா பிரச்சனை பண்றாரு. இப்ப பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்றாங்க, நான் வந்து இரண்டாம் பாஜிராவை சண்டை போட்டு அடக்கிட்டேன், சரிங்களா, உடன்படிக்கை பேர் என்னது, பசின் உடன்படிக்கை போட்டேன். அதுக்கப்புறம் போனிசா கூட சண்டை போட்டேன், அவரே என்ன பண்ணிட்டேன், அடக்கிட்டேன். போடப்பட்ட உடன்படிக்கை கியோகன் உடன்படிக்கையில் அவரே என்ன பண்ணிட்டேன், முடிச்சு விட்டேன். அடுத்தது என்ன பண்ண போறேன், சிந்தியா நான் உங்க கூட சண்டைக்கு வர போறேன்னு சொல்லிட்டு இப்ப இரண்டாவது மராட்டிய போர்ல மூன்றாவது முறையாக சிந்தியா கிட்ட என்ன பண்றாங்க, பிரிட்டிஷ்காரங்க போர் பண்ணி போறாங்க. மூன்றாவது முறையா யார்கிட்ட போர் பண்ணி போறாங்க, பிரிட்டிஷ்காரங்க சிந்தியா கிட்ட போர் பண்ணி போறாங்க. எப்பவும் போலவே பிரிட்டிஷார் தான் வெற்றி பெறாங்க, சிந்தியா என்ன பண்றாரு, தோத்து போயிறாரு. இப்ப சிந்தியா உடன்படிக்கை போட்டதானே துணைப்படத்தை ஏத்துக்க முடியும். அதே வருஷம் 1803 வருஷம் சுஜித் அண்டிஜன், அது ஊரோட பேர் வந்து சுஜித் அஞ்சிஜான் அப்படிங்கிற சுஜித் அஞ்சிஜன் அப்படிங்கிற உடன்படிக்கை போடப்படுது. யாருன்னு சொல்லி கேட்டா,
இந்தியாவுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் உடன்படிக்கை போடப்படுது. இப்ப 1805 வரைக்கும் இருக்குல்ல. இப்ப நீங்க 1803 தானே சொல்லிருக்க அப்படின்னா அடுத்த வருஷத்துல அதுக்கு அடுத்த வருஷம் இல்லையா 1805 அந்த வருஷம் மத்த அரசர்கள் இருப்பாங்களே குட்டி குட்டி அரசர் இருப்பாங்க இல்லையா எல்லா அரசர்கிட்ட என்ன பண்றாங்க அப்படின்னா பிரிட்டிஷ்காரங்க சண்டைக்கு போறாங்க. 1805 மத்த எல்லா அரசர்கிட்ட என்ன பண்றாங்க பிரிட்டிஷ்காரங்க சண்டைக்கு போறாங்க. அந்த சண்டையில மத்த மராத்தியர் இருப்பாங்க இல்லையா எல்லா அரசரையும் முடிச்சு விட்டுட்டு என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா மொத்தமாக பிரிட்டிஷார் வந்து என்ன பண்றாங்க வெற்றி பெறாங்க. இப்போ மத்த அரசர்களையும் துணைப்படுத்துறதை ஏத்துக்கணும் இல்லையா அப்ப என்ன பண்றாங்கன்னா உடன்படிக்கை போடுறாங்க. 1805 பிரிட்டிஷ்காரங்க அங்க இருக்க ஒவ்வொருத்தரும் சண்டைக்கு போக முடியாதுப்பா நம்ம மொத்தமா சண்டைக்கு போறது என்ன பண்றாங்க அங்க இருக்க மத்த குட்டி குட்டி அரசர்களையும் சண்டைக்கு போறாங்க. மராத்தியில இருக்கிற மத்த அமைச்சர் பக்கத்தையும் சண்டைக்கு போறாங்க. இந்த சண்டையில பிரிட்டிஷர் வெற்றி பெறாங்க சரிங்களா மத்த எல்லாம் தோத்து போயிறாங்க. இப்ப எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு உடன்படிக்கை போடுறாங்க. அந்த உடன்படிக்கை பேர் வந்து ராஜ்காட் உடன்படிக்கை. 1805 இரண்டாவது மராத்திய போர் கடைசியாக போடப்பட்ட உடன்படிக்கை எதுன்னு கேட்டா ராஜ்காட் உடன்படிக்கை. இந்த ராஜ்காட் உடன்படிக்கையின் படி இங்க இருக்கிற மராத்தியர்கள் என்ன பண்றாங்க மொத்த பேரும் துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொண்டனர். இதோட என்ன முடிஞ்சு இரண்டாவது மராத்தி போர் முடிஞ்சு. ஃபர்ஸ்ட் போர் மாதிரியே ரெண்டாவது போர் ஒரு ரிவிஷன் மட்டும் போயிடலாம். ரொம்ப சிம்பிளா தான் இந்த இரண்டாவது மராத்தி போர் பாத்தீங்கன்னா 1803 ஸ்டார்ட் ஆகி 1805 முடியுது. இப்போ யார் இங்க வந்து பேஷ்வா இருக்கா அப்படின்னா இரண்டாம் பாஜிராவ் தான் பேஷ்வாவா இருக்காங்க. இரண்டாம் பாஜிராவோட தந்தை யாருன்னு சொல்லி கேட்டா முதல் போர்ல பார்த்தோம் இல்லையா ரகுநாதர் ராவ் அவருடைய மகன் தான் இரண்டாம் பாஜிராவ். இரண்டாம் பாஜிராவ் ஆட்சி பண்ணிருக்கப்போ 1799 வருஷம் வெள்ளவசி பிரபு தான் வந்து இந்தியாவோட தலைமை ஆளுநர் இருக்காரு சரிங்களா. கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவா இருக்கிறது வெள்ளவசி பிரபு. அவர் புதிய ஒரு திட்டத்தை கொண்டு வராரு. திட்டத்தோட பேர் பாத்தீங்க அப்படின்னா துணைப்படை திட்டம். எல்லா அரசர்களும் தன்னுடைய ராணுவ படையை கலைச்சு விட்டு பிரிட்டிஷோட ராணுவத்தை ஏற்றுக்கொள்ளும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கமா இருக்கு. இதை வந்து யாரு இரண்டாம் பேஷ்வா இருக்க இரண்டாம் பாஜிராவ் என்ன பண்றாரு அந்த திட்டத்தை கடுமையை எதிர்க்கிறாரு. இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா அங்க பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்றாங்க இரண்டாம் பாஜிராவ் மேல சண்டைக்கு வராங்க. இரண்டாம் பாஜிராவுக்கும் பிரிட்டிஷும் தனியா சண்டை நடக்கல. இந்த பக்கம் இந்தூர் அரசர் ஹோல்கர் அப்படின்னு ஒரு நபருக்கும் கூடவே யார் இருக்காங்க பிரிட்டிஷ்காரங்க இந்த ரெண்டு டீம் ஹோல்கர் டீமும் பிரிட்டிஷும் சேர்ந்து ஒரு டீமா இருக்கு. ஆப்போசிட்ல யார் இருக்கா மராத்தியர்ல பேஷ்வாவான இரண்டாம் பாஜிராவ் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் சண்டை நடக்குது. 1802 வருஷம் சண்டை நடக்குது. இந்த சண்டையில யார் தோத்து போயிடுறாங்க மராத்திய பேஷ்வாவான இரண்டாம் பாஜிராவ் தோத்து போயிடுறாங்க. இதுக்கு முடியுமா இது முடியறதுக்காக 1802 வருஷம் பசி அப்படிங்கிற ஒரு பகுதியில் என்ன பண்றாங்க ஒரு உடன்படிக்கை போடுறாங்க. இந்த உடன்படிக்கை என்ன சொல்லுது இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு அடிமை சாசனம். அடிமை சாசனம் என்னது பிரிட்டிஷ் சொல்றத என்ன பண்ணணும் மராத்திய பேஷ்வா கேட்டுதான் ஆகணும். சின்ன இந்த உடன்படிக்கையில ஒரு 4 சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் சூரத் முழுமையாக பிரிட்டிஷ் வசம் ஒப்படைக்கப்படுது. ரெண்டாவது ஒண்ணு அந்த துணைப்படை திட்டத்தை கம்பல்சரி என்ன பண்ணணும் பாஜிராவ் இரண்டாம் பாஜிராவ் ஏத்துக்கணும். மூணாவது ஒண்ணு 2.6 மில்லியன் வருவாய் தரக்கூடிய ஒரு பகுதியை மராத்தியர்கள் யாரு கொடுக்கணும் பிரிட்டிஷ்க்கு கொடுக்கணும். நாலாவது ஒண்ணு மற்ற அண்டை நாட்டோட நட்புறவோ வணிகம் வச்சிருந்தா பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணுவாங்க போர் பண்ணுவாங்க சரிங்களா. அவங்க கேட்காம வணிகம் பண்ணா பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணுவாங்க போர் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு உடன்படிக்கை போட்டு இரண்டாம் பாஜிராவை அமுச்சு விட்டுறாங்க. இப்ப இரண்டாம் பாஜிராவுக்கு அப்புறம் அந்த குட்டி குட்டி பகுதி இருக்கும் இல்லையா அதுல மத்தவங்க எல்லாம் என்ன பண்றாங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ 1803 வருஷம் போன்ஸ்லே அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு போனிஸ்லே அப்படின்னு ஒருத்தருக்காரு. அவரு வந்து என்ன பண்றாருன்னா துணைப்படத்தை எதிர்க்காரு. அதெல்லாம் முடியாதுங்க பாஜிராவ் இரண்டாம் பாஜிராவ் ஒத்துக்கிட்டா அதுக்கு போய் நான் வந்து என்ன பண்ண முடியும் நானும் அதை ஒத்துக்க முடியுமா அப்பெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க இரண்டாம் பாஜிராவ் சரி அந்த போன்ஸ்லேங்கிறவரு எதிர்க்கிறாரு. இப்ப பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்றாங்க சரி வாங்க நம்ம மோதி பாத்துக்கலாம் வெற்றி பெற்றா நீங்க சொல்ற நாங்க கேட்கிறோம் நாங்க வெற்றி பெற்றா நாங்க நீங்க சொல்றதை கேட்கிறோம் சரி நான் சொல்றேன் நீங்க கேளுங்க அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாங்க பிரச்சனையா உண்டு பண்றாங்க. இப்ப 1803 வருஷம் என்ன பண்றாங்க இரண்டாவது மராத்திய போர் தொடங்குது. யாருக்கும் போனிஷேவுக்கும் பிரிட்டிஷாருக்கும் நடக்குது. இதுல பிரிட்டிஷ் ஜெயிக்கிறாங்க. போனிஷ் என்ன பண்றாரு தோத்து போயிறாரு. இப்ப போனிஷை தோத்துட்டாரு இல்லையா உடன்படிக்கை பண்ண இல்லையா 1803 யோகன் உடன்படிக்கை மூலமாக போனிஷ் என்ன பண்றாரு துணைப்படை திட்டத்தை ஏத்துக்கிறாரு சரிங்களா. இதோட உங்களுக்கு புரிஞ்சு நினைக்கிறேன். இப்ப 1803 அதே வருஷம் சிந்தியா அந்த பகுதியில் இருக்க சிந்தியா அந்த மகஜ சிந்தியா சொல்றோம் இல்லையா அந்த சிந்தியா என்ன பண்றாரு பிரிட்டிஷ்காரங்க எதிர்க்கிறாரு. இப்ப பிரிட்டிஷ்காரங்களுக்கு சிந்தியாவுக்கும் ஒரு போர் வருது. பிரிட்டிஷ்காரங்களுக்கு சிந்தியாவுக்கும் போர் வருது. இதுல மறுபடியும் என்ன பண்றாங்க பிரிட்டிஷே ஜெயிக்கிறாங்க. இப்போ சிந்தியாவுக்கு எதிராக என்ன பண்றாங்க ஒரு உடன்படிக்கை போடுறாங்க. அது பேரு சுர்ஜித் அஞ்சன் கான் உடன்படிக்கை. சுர்ஜித் அஞ்சன் கான் உடன்படிக்கை சிந்தியாவுக்கும் பிரிட்டிஷாருக்கும் போடப்பட்டது சரிங்களா. இப்ப சிந்தியா என்ன பண்றாரு அவரு எதை ஏத்துக்கிறாரு துணைப்படை திட்டத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறார். துணைப்படை திட்டம் படிக்கிறாரு அவரும் ஏத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் 1805 அந்த போர் முடியுது இல்லையா அந்த கடைசி வருஷம் இரண்டாவது மராட்டிய போர் முடியறதுக்கான கடைசி வருஷம் 1805. அந்த 1805 வருஷம் பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்றாங்கன்னா ஒருத்தர்கிட்ட என்ன பண்ண முடியாது எங்களால சண்டை போட முடியாது அதுக்கு பதில் நாங்க என்ன பண்ணிக்கிறோம் மொத்தமா சண்டை போறோம்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா அந்த பகுதியில் எல்லா அரசர்களோடையும் பிரிட்டிஷ் என்ன பண்றாங்க
சண்டை போடுறாங்க. இந்த சண்டையின் மூலமாக மற்ற அரசுகள் தோற்கடிக்கப்பட்டு துணைப்பாடை திட்டம் மராத்தியர்கள்ல புகுத்தப்படுது. இப்போ மராத்தியர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா ராஜ்காட் அப்படிங்கிற உடன்படிக்கை மூலமா துணைப்படை திட்டத்தை என்ன பண்ணிக்கிறாங்க, ஆதரிச்சுக்கிறாங்க. இதோட என்ன முடிஞ்சு அப்படின்னா மராத்திய போர் முடிஞ்சு. இதோட என்ன முடிஞ்சு, மராத்திய போர் முடிஞ்சு. இதுக்கப்புறம் மூன்றாவது மராத்திய போர், இது கடைசி போர், ரொம்ப பெருசா இருக்காது, ஒரு வருஷம் நடந்திருக்கும். அது சொல்ல போனா அதுவுமே வந்து ஒரு வாரிசு உரிமை போர் மாதிரி தான் நடந்திருக்கும். அது 2 பர்டிகுலர் பர்சன்ட் நடந்திருக்கும். அதுல வந்து என்ன பண்ணுவாங்க, பிரிட்டிஷ்காரங்க ஒரு ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. அந்த போரை பார்ப்போம். உங்களுக்கு போர் தெரியும் நினைக்கிறேன். மூன்றாவது மராத்திய போர் இதுல பாத்தீங்க அப்படின்னா தெரியுதா, மூன்றாவது மராத்திய போர் இதுல பாத்தீங்க அப்படின்னா 2 பேர் இருப்பாங்க. அந்த சண்டை 2 பேருமே மராத்தியர்கள் தான். சண்டை 2 பேருமே யாரு, மராத்தியர்கள் தான். இதுல வந்து திரிபாக்ஷி அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அந்த பேர் ரொம்ப முக்கியம். திரிபாக்ஷின்னு ஒரு மராத்தியர். அவர் வந்து ஒரு முக்கியமான அமைச்சர். அவர் இந்த பேஷ்வா கிட்ட இருக்க ஒரு முக்கியமான அமைச்சர் திரிபாக்ஷி, சரிங்களா. அதுக்கப்புறம் கெய்ட் வால்னு ஒருத்தர் இருக்காரு, சரிங்களா. கெய்ட் வால்னு ஒருத்தர் இருக்காரு. இந்த திரிபாக்ஷிக்கும் கெய்ட் வாலும் அங்க இருக்க மராத்தியர்ல முக்கியமான அமைச்சர்கள் தான் அவங்க 2 பேருமே. இந்த திரிபாக்ஷி என்ன பண்றாருன்னா கெய்ட்வாலுக்கும் திரிபாக்ஷிக்கும் அப்படி உரசல போயிட்டே இருக்கு. இந்த திரிபாக்ஷி என்ன பண்றாருன்னா கெய்ட்வாலை கொலை பண்ணிடுறாரு. திரிபாக்ஷி கெய்ட்வால் 2 பேருமே மராத்தியர்கள் தான். இந்த திரிபாக்ஷி மராத்தியர், கெய்ட்வால்ங்கிற ஒரு மராத்தியர் என்ன பண்ணிடுறாங்க, கொலை பண்ணிடுறாங்க. இந்த கெய்ட்வாலுக்கு பிரிட்டிஷ்காரங்க ஆல்ரெடி ஆதரவா இருந்தாங்க. இந்த கெய்ட்வாலுக்கு பிரிட்டிஷ்காரங்க இருக்காங்க இல்லையா, பிரிட்டிஷ்காரங்க ஆல்ரெடி ஆதரவா இருந்தாங்க. இப்போ பிரிட்டிஷோட ஆதரவை சேர்ந்த ஒரு அமைச்சரை வந்து மராத்தியர்கள் என்ன பண்றாங்கன்னா கொலை பண்றாங்க. அந்த மராத்தியில திரிபாக்ஷி என்ன பண்றாரு, கெய்ட்வாலை கொலை பண்றாரு, சரிங்களா. இந்த கெய்ட்வால் இறந்து போயிட்டாரு இல்லையா, இந்த இறந்ததை பிரிட்டிஷால வந்து அக்செப்ட் பண்ண முடியல. அது எப்படிங்க, நான் என்னோட ஆதரவாளர் எப்படி வந்து இந்த திரிபாக்ஷி என்ன பண்ணலாம், கொலை பண்ணலாம், அவன் நான் என்ன பண்றேன்னா அவனை சிறைப்பிடின்னு சொல்லிட்டு இந்த திரிபாக்ஷியை சிறைப்பிடிக்கிறாங்க பிரிட்டிஷ்காரங்க. சிறைப்பிடிக்கிறாங்க. இந்த திரிபாக்ஷி சிறைப்பிடிச்சப்போ அவர் யாரோட அமைச்சர் சொல்லி பார்த்தோம், பேஷோட அமைச்சர் பார்த்தோம் இல்லையா. பேஷ் தான் யாரு, மராத்தியர்ல பிரதம அமைச்சர் சொல்றோம் இல்லையா, தலைவர். அந்த பிரதம அமைச்சரை இவங்க என்ன பண்றாங்க, கேப்சர் பண்றாங்க பிரிட்டிஷ்காரங்க. இத வந்து அந்த பிரைம் இவர் இருக்காரு இல்லையா, அந்த பிரைம் மினிஸ்டர், அதாவது பேஷ்வாவை தாங்கிக்க முடியல. அப்ப அந்த பேஷ்வா என்ன பண்றாருன்னா இந்த திரிபாக்ஷிய நீ தப்பிச்சு போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, தப்பிக்க உதவுறாரு. யாரு, திரிபாக்ஷியும் அப்படிங்கிறது ஒரு பேஷ்வா அமைச்சர், கெய்ட்வால் அப்படிங்கிறது ஒரு பேஷ்வா அமைச்சர். இவங்க 2 பேருக்கு ஒரு பஞ்சாயத்து இருக்கு. இப்ப இந்த கெய்ட்வாலுக்கு பிரிட்டிஷ்காரங்க ஆதரவு கொடுக்குறாங்க. இந்த ஆதரவு கொடுத்த அந்த கெய்ட்வாலை திரிபாக்ஷி கொலை பண்ணிடுறாரு. அவர் கொன்னனையும் பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்றாங்க, திரிபாக்ஷியை பிடிச்சிட்டு போயிட்டு சிறை வச்சிடறாங்க. இவர் திரிபாக்ஷி சிறையில் இருக்கிறத யாரு, பேஷ்வா வந்து என்ன பண்ணிடுறாரு, என்னோட அமைச்சர் அப்படி சிறை வைக்கலாம்னு சொல்லிட்டு திரிபாக்ஷி அமைச்சு விட்டுறாரு. இப்போ பிரிட்டிஷோட கட்டுப்பாட்டுல இருந்த திரிபாக்ஷி அமைச்சதுனால பிரிட்டிஷ் வந்து பேஷ்வா மேல கடுமையான கோபம் கொள்றாரு. என்ன பண்றாரு, அப்போ நம்ம என்ன பண்றோம், அவங்க பேஷ்வா இருக்காங்களே அவர் மேல என்ன பண்றோம், நம்ம போர் தொடுத்து போறோம்னு சொல்லிட்டு மூன்றாவது மராத்திய போரை அவங்க என்ன பண்றாங்க, முடிவு பண்றாங்க. இப்படிதான் என்ன பண்ணுறதுன்னா மூன்றாவது மராத்திய போர் தொடங்குது. இவங்க புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன். 2 பேரும் மராத்தியர்கள், அவங்களுக்கு ஒரு சண்டை. அதுல பிரிட்டிஷ் ஒருத்தருக்கு ஆதரவு கொடுக்குறாரு. ஆதரவு கொடுத்த நபரை வந்து ஆப்போசிட் நபரை கொண்டு போடுறாரு. இப்போ பிரிட்டிஷ்காரர் என்ன பண்றாங்கன்னா கொல்ற ஒரு நபரை ஜெயில வைக்கிறாங்க. இந்த ஜெயில வைக்கிற நபருக்கு பேஷ்வா ஆதரவு கொடுத்து என்ன பண்ணிடுறாரு, அவரை துரத்தி அடிச்சிடாரு. இப்போ பேஷ்வா அவரை துரத்துறதுனால பிரிட்டிஷ்காரர் என்ன பண்றாங்க, அங்க இருக்க பேஷ்வா மேல சண்டைக்கு போறாங்க. இந்த போர் தான் மூன்றாவது மராத்திய போருக்கு கருவா அமைஞ்சது. இது வரைக்கும் ஒரு கதை புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன். இப்ப அந்த போருக்குள்ள போலாம். இப்போ மூன்றாவது மராத்திய போர் தொடங்குது. அது தொடங்கின வருஷம் 1817 இருந்து 1818 வரைக்கும் ஒரு ஆண்டு போர் நடக்குதா மூன்றாவது மராத்திய போர். இந்த மூன்றாவது மராத்திய போர் யாருக்கு நடக்குது அப்படின்னா, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பேஷ்வா சொல்ல முடியாது, அந்த கடைசியா இருந்தார் இல்லையா, அந்த பேஷ்வா இங்க தோத்து போனாங்க இல்லையா, கடைசியா சிந்தியா அதுக்கு மேல தோத்து போனாங்க இல்லையா, இந்த போனிஷே பாத்தீங்கன்னா இந்த 2வது போர்ல தோத்து போன போனிஷே, சிந்தியா, பேஷ்வா இவங்க 3 பேர் சேர்ந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்றாங்க. 3ஆம் மைசூர் போர்ல யாராவது வரா, 2வது மைசூர் போர்ல தோத்து போன 3 பேருமே வராங்க. பேஷ்வா வராரு, அதுக்கப்புறம் யாரு வரா, சிந்தியா வராரு, போனிஷே, இந்த 3 பேருமே வராங்க. ஆப்போசிட்ட யாரு வராங்கன்னா இந்த கெய்ட்வால் இருக்காரு இல்லையா, கெய்ட்வாலுக்கு உதவியா இருப்பாங்க இல்லையா, கெய்ட்வால் ஆதரவாளர் அவங்களும் பிரிட்டிஷ்காரங்களும் வராங்க. இதுல யார் வெற்றி பெறாங்க அப்படின்னா பிரிட்டிஷ்காரங்க தான் வெற்றி பெறாங்க. பேஷ்வா, சிந்தியா, போன்ஸ்லே 3 பேர் என்ன பண்றாங்க, தோத்து போயிடுறாங்க, சரிங்களா. இப்போ ஒரு உடன்படிக்கை போறாங்க 1817ல புனே உடன்படிக்கை போறாங்க. 1817ல புனே உடன்படிக்கை போறாங்க. இந்த உடன்படிக்கையில பிரிட்டிஷ்காரங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா பேஷ்வான்னு ஒரு பதவியே கிடையாது. பேஷ்வாங்க பதவி நாங்க என்ன பண்றோம், நீக்கிறோம், எங்களுக்கு பேஷ்வாவே வேண்டாம், இந்த மாதிரி மராத்தியர்களுக்கு பேஷ்வா கிடையாது அப்படி சொல்லி என்ன பண்றாங்க, புனே ஒப்பந்தம் 1817
புனே உடன்படிக்கையில சொல்றாங்க இந்த மாதிரி வந்து நாங்க வந்து பேஷாவை தோக்கடிச்சிட்டோம், போன்ஸ்லேயை தோக்கடிச்சிட்டோம், கடைசி சிந்தியா தோக்கடிச்சிட்டோம். இந்த 3 பேரையும் நாங்க தோக்கடிச்சிட்டோம். தோட்டத்து மூலம் உடன்படிக்கை போடுறோம். உடன்படிக்கை பேர் பாத்தீங்க அப்படின்னா புனே உடன்படிக்கை. 1814 நாங்க போடுறோம். இந்த உடன்படிக்கை என்ன சொல்லுது அப்படின்னா இந்த மாதிரி என்னது பேஷாங்கிற ஒரு பதவியே கிடையாது, நாங்க அதை என்ன பண்றோம் முற்றிலுமாக நீக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அவரு அந்த மாதிரி ஒரு உடன்படிக்கை போட்டு போயிடாங்க. இப்போ கரண்ட் ஒரு பேஷா இருக்காருல்ல, இது அவர் ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. ஏன்னா தோக்கடிச்சிட்டீங்க, இப்ப வந்து பேஷா ஒரு பதவி இல்லைன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா பிரிட்டிஷோட அந்த குடியிருப்பு பகுதி இருக்கு இல்லையா, அந்த குடியிருப்பு பகுதியில அந்த தாக்குதல் நடத்துறாரு. பிரிட்டிஷோட குடியிருப்பு பகுதியில் என்ன பண்றாரு தாக்குதல் நடத்திட்டு சதாரா அப்படிங்கிற பகுதிக்கு ஓடி போய் ஒழிஞ்சுக்கிறார். அந்த பேஷா என்ன பண்றாரு பிரிட்டிஷ் பகுதியில தாக்குதல் நடத்திட்டு சதாரா அப்படிங்கிற பகுதியை என்ன பண்ணுவாரு ஓடி போய் ஒழிஞ்சுக்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கடைசி இருந்த பேஷா வந்து 1851 மறைஞ்சு போயிடுறாரு. கடைசி பேஷா என்ன ஆயிடுறாரு 1851 அவர் இறந்து போயிடுறாரு. அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா பேஷாவை பதவி நீக்கிட்டோம்ல, இப்ப பிரிட்டிஷ்காரங்க வந்து பேஷாவை பதவி நீக்கிட்டாங்க அப்படின்னா மராட்டியர்கள் என்ன பண்ணுவாங்க பிரிட்டிஷ் மேல அந்த வன்முறையிலே இருப்பாங்க. எப்பவுமே மராட்டியில பாக்குறப்ப அந்த பிரிட்டிஷ பாக்குறப்போ மராட்டியர் வந்து கோபமா பார்த்துட்டே இருப்பாங்க. இந்த கோபம் தள்ளிடும் இல்லையா, இப்ப பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஷாங்கிற ஒரு பதவியே கிடையாது. அதுக்கு பதில சரிங்களா, அதுக்கு பதில என்ன பண்றோம் அப்படின்னா சிவாஜியோட வாரிசு இருக்காங்க இல்லையா, சிவாஜியோட வாரிசு அது பிரதாப் சிங். சிவாஜியோட பரம்பரை வாரிசு அவர் பேர் வந்து பிரதாப் சிங்க அந்த சதாரா பகுதிக்கு தலைவரா மாறுறோம், சதாரா பகுதிக்கு ஆளுநரா போடுறோம். இப்ப யோசிச்சு பாருங்க, மராட்டியர்களுக்குள்ள பேஷாங்கிற பதவி நீக்கிட்டா மொத்த மராட்டியர்களும் பிரிட்டிஷ் எதிராக மாறிடுவாங்க. அதுக்கு பதிலாக பிரிட்டிஷ் எப்படி யோசிக்கிறாங்க, எல்லாரையும் நம்ம பக்கம் எதிரியா மாத்துறதை விட அதுல பாதி பேருக்கு நம்ம வந்து மராட்டியர்களுக்கு எதிராக என்ன காமிச்சிட்டா என்ன பண்றாங்கன்னா 1851 வருஷம் சிவாஜி இருக்காரு இல்லையா அவருடைய வாரிசான பிரதாப் சிங் ஒரு நபர் என்ன பண்றாங்க சதாராங்கிற ஒரு பகுதிக்கு ஆளுநர் நியமிக்கிறாங்க. இதன் மூலியம் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா 3வது மராட்டிய போர்ல பேஷாங்கிற ஒரு பதவியை நீக்கிட்டு 1851 வருஷம் முழுவதுமாக பேஷாவை நீக்கிட்டு அதுக்கு பதில சிவாஜியோட வாரிச முக்கியமான பதவி சதாரா பகுதியை சேர்ந்த சதாரா பகுதிக்கு ஆளுநரா மாத்துறாங்க. இது மட்டும் கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும். ரொம்ப சிம்பிளா ஒரு கோவா ஒரு ஸ்டோரியா பட்டு போயிருவோம். ஒண்ணுமே கிடையாது. 3வது மராட்டிய போர் அப்படிங்கிறது 1817 இருந்து 1818 வரைக்கும் சரிங்களா ஒரு வருஷம் நடக்குது. இது யாருக்கு வருஷம் நடக்குது அப்படின்னா பேஷாக்குள்ளேயே ஒரு உட்கட்சி பூஜை மாதிரி ஒண்ணு வந்து ஸ்ரீபாக்ஷன் வச்சிருக்காரு அவருக்கும், ஆப்போனன்ட் பார்ட்ல கெய்ட்வால் வச்சிருக்காரு அவருக்கும் நடக்குது. இந்த கெய்ட்வாலுங்களுக்கு பிரிட்டிஷ் ஆல்ரெடி என்ன பண்ணிருக்காங்க ஆதரவு கொடுத்துருக்காங்க. ஆனா 2 பேர் யாருன்னு கேட்டா மராட்டியர்கள் தான், இதுல மாற்றுக்கிறதே கிடையாது. கெய்ட்வாலும் மராட்டியர்கள் தான், ஸ்ரீபாக்ஷியும் மராட்டியர்கள் தான். இதுல அந்த கெய்ட்வாலுக்கு மட்டும் பிரிட்டிஷ் என்ன பண்றாங்க ஆதரவு கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த சமயத்துல ஸ்ரீபாக்ஷி என்ன பண்றாரு கெய்ட்வாலை கொலை செய்யறாரு. அவர் கொலை செஞ்ச உடனே வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து அந்த கெய்ட்வாலை பிடிச்சி சிறைப்படுத்திடுறாங்க. அது எப்படிங்க என்னுடைய ஆதரவாளரான கெய்ட்வாலை ஸ்ரீபாக்ஷி கொள்ளலாம், அதெல்லாம் நாங்க ஒத்துக்க மாட்டோம், அதெல்லாம் என்ன பண்றோம் நாங்க இந்த கெய்ட்வாலை ஸ்ரீபாக்ஷியை சிறைப்படுத்திடுறாங்க. இப்போ பேஷான்னு ஒரு நபர் உள்ள வர்றாரு. ஏன்னா அவரோட அமைச்சர் தான் யாரு ஸ்ரீபாக்ஷின்னு பார்த்தோம் இல்லையா. இப்ப பேஷா வந்து என்ன பண்றாரு அந்த ஸ்ரீபாக்ஷிய வெளியே அமைச்சிடறாரு. சரி இப்ப தப்பிச்சு போயிட்டு என்ன பண்றாரு தப்பிக்க வச்சிடறாரு. இப்போ பிரிட்டிஷ்காரங்க மொத்தமும் சேர்ந்து டென்ஷன் ஆகிறாங்க. அது எப்படி நான் ஒரு சிறைப்படுத்தி வைப்பேன், நீ வந்து என்ன பண்ணுவ அவனை தப்பிக்க விடுவேன்னு சொல்லிட்டு நான் உங்க மேல போர் கொடுக்குறேங்க. இந்த போர் தான் 3வது மராட்டிய போர். இந்த போர் எப்ப நடக்குது 1817 இருந்து 1818 ஒரு வருஷம் நடக்குது இல்ல. இப்ப இந்த போர்ல யாரெல்லாம் கலந்துக்கிறாங்கன்னா அந்த பக்கம் ஆப்போனன்ட் டீம்ல கெய்ட்வால் அவர் இல்ல அவருடைய ஆதரவாளர் இருப்பாங்க இல்லையா அவரு, அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் அந்த பக்கம் கெய்ட்வால் ஆதரவாளர்கள் பிரிட்டிஷ். இந்த பக்கம் யாரு இருக்காங்கன்னா 2ஆம் மராட்டிய போர் தோத்து போன பேஷ்வா இருக்காங்க, போன்ஸ்லே இருக்காங்க, அதுக்கப்புறம் யாரு இருக்காங்க இந்த சிந்தியா மகதேஷ் சிந்தியா பார்த்தோம் இல்லையா இந்த சிந்தியா. இந்த 3 பேரும் பிரிட்டிஷ் எதிராக நிற்கிறாங்க. இதுல பிரிட்டிஷ் டீம் தான் ஜெயிக்குது. யார் ஜெயிக்கிறா பிரிட்டிஷாரும் கெய்ட்வால் டீம் ஜெயிக்குது. இந்த 3 பேர் என்ன பண்றாங்க தோத்து போயிறாங்க. தோற்றத்துக்காக உடன்படிக்கை பண்ணும்போது என்ன போர் போயிட்டே இருக்கும். என்ன உடன்படிக்கை போடுறாங்க அப்படின்னா புனே ஒப்பந்தம் சரிங்களா 1817 புனே உடன்படிக்கை போடுறாங்க. இந்த உடன்படிக்கை எதை பத்தி சொல்லுது அப்படின்னா இனிமேல் பேஷாங்கிற ஒரு பதவியே கிடையாது, அது முழுவதும் என்ன பண்றோம் நீக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க சரிங்களா. அப்ப அந்த பேஷா என்ன பண்றாரு பிரிட்டிஷோட குடியிருப்பு பகுதி இருக்கு அங்க வந்து தாக்குதல் நடத்திட்டு தப்பிச்சு போயிடாரு. அவர் தாக்குதல் என்ன பண்றாரு தப்பிச்சு போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அவரும் மறைஞ்சு போயிடாரு. அவர் மறைவுக்கு பின்னாடி பிரிட்டிஷர்கள் என்ன பண்றாங்க 1851 வருஷம் சிவாஜியோட வாரிசான பிரதாப் சிங் ஒரு நபரை தேர்ந்தெடுத்து அந்த சதாரா அப்படிங்கிற பகுதிக்கு என்ன பண்ணிடுறாங்க அவரையே ஆளுநரா போட்டுறாங்க. இதுதான் 3 மராட்டிய போர் பண்ற கதை. முதல் போர் நடைபெற்ற வருஷம் 1775 இருந்து 1782 வரைக்கும். 2வது போர் நடைபெற்ற வருஷம் 1803 இருந்து